இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள் சமாதானம் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் யார் வரணும்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வரணும். நான் ஒரு நாள் யோசித்து பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய அப்பா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 9 பேர், எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பா 9வது பையன். இந்த 9 பேருக்கும் எங்கள் தாத்தா நிலம், வீடு, தோட்டம், எல்லாம் வேலைக்காரன் எல்லாம் சம்பாதிச்சு வச்சார். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா. அவர் தான் கோயிலில் கீபோர்டு, அப்போது ஹார்மோனிய பெட்டி, நாங்கள்லாம் கொயரில் முன்னால் நிற்கிறவங்க, கோயிலில் நல்ல முக்கியமாக இருந்தோம். ஆனால் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. அப்பா நல்லா தண்ணி அடிக்க கற்றுக்கிட்டார், நல்லா குடித்தார். நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தான், நிறைய பேர் சேர்ந்து, அத்தனை பேர் சேர்ந்து குடித்தான். ராத்திரியும் பகலும் குடித்தான். எது வரைக்கும் எல்லாம் சேர்ந்து குடித்தானுங்கன்னா சொத்து முடிகிற வரை குடித்தானுங்க. அப்பா சொத்து ஒரு நாள் முடிஞ்சது. அப்பா ஒரு நாள் நைட்டு வந்தாங்க. என் சொத்தெல்லாம் சொந்தக்காரன் ஏமாற்றி எடுத்துக்கிட்டானுங்க. நான் இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். என் அண்ணன் தம்பி முன்னால அவெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறான், நான் இனிமேல் இருக்க மாட்டேன். ஒரே நைட்டு வண்டி ஏறி திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் போயிட்டார். நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறோம். எங்களுக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. என்ன நடக்குது அதை புரிந்து கொள்ளக்கூடிய வயது எங்களுக்கு இல்லை. எவ்வளோ நாளைக்கு வீட்டில் உட்காந்துருக்கலாம். சரி, ஒருத்தர் வந்தார். நான் இப்போ சென்னையில் ஆவடியில் ஒரு ஊழியம் செய்கிறேன். அந்த ஆவடியில் மளிகை கடை வச்சிருக்கிற என் சொந்தக்காரர் ஒருத்தர், எத்தனை நாளைக்கடா இப்படியே உட்காந்துருப்பீங்க, நான் என் மளிகை கடைக்கு ஒரு ஆள் தேவை வாடான்னு கூப்பிட்டு வந்தார். நான் இந்த ஆளை நம்பி ஆவடிக்கு வந்தேன். என்னுடைய 14வது வயதில் என் வீட்டை விட்டுட்டு ஆவடிக்கு வந்தேன். சொந்தக்காரன் நம்பி வந்தேங்க. பாவி எருவ மாட்டை விட கேவலமாக வேலை வாங்கினாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்புவாங்க. ஏய் சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க? உங்களே இல்லை, எங்களை எழுப்புன. எத்தனை மணிக்கு படுக்க சொல்லுவாங்க? 11 மணி 11 மணி படுப்போம். 14 வயசுல 4 மணிக்கு எழுப்புவாங்க. சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க, எழுப்புங்கடா. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. 11 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழும்புறதுக்கு சூப்பர் ட்ரைனிங் மளிகைகளில் கொடுத்தாங்க. சரி பாவி, 4 மணிக்கு எழுதி 11 மணிக்கு வேலை வாங்கினானே, சோறாது கொடுத்தானா? அதுவும் கொடுக்கல. அரை வயிறும் கால் வயிறும் கொலை வயிறுமா கொண்டானுங்க. சொந்தக்காரங்க துட்டுருந்தாங்க. சொந்தக்காரங்க 4 போட்டிங்கெல்லாம் சொந்தக்காரன் களைச்சிட்டிங்க, சொந்தக்காரன் போயிடுவான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, எல்லாம் இருந்த போது இருந்தவன் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நாங்கள் அதே ஆவடியில் மூட்டை சுமந்து வண்டி எடுத்து சாப்பிட வழி இல்லாமல் என்னென்னவோ கஷ்டப்பட்டு, எங்கள் கஷ்டத்தை எங்கள் அப்பா கண்ணால் பார்த்தாரு, செத்தே போயிட்டாரு. என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னால் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் விட்டுட்டனே, செத்தே போயிட்டார். அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பைசா இல்லை. எங்கள் நிலைமை நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு சொந்தம் வரல. பக்கத்து தெருவில் இருந்த இந்துக்கள் 4 தென்னை ஓலையை எடுத்துகிட்டு வந்து கட்டி இந்துக்கள் கல்லையில் கொண்டு வச்சாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிச்சு. கடைசியாக நான் அப்படி இப்படி போய் என்னுடைய 21 வயதுக்குள்ள பயங்கர செயின் ஸ்மோக்கர், பயங்கர துன்மார்க்கனாக மாறி என் சமாதானத்தை நான் இழந்தேன். கடைசியில் பாம்பேல ஒரு பக்கா திருடனாக வாழ்க்கையை மாற்றி என்னுடைய சமாதானத்தை இழந்து இனி வாழ முடியாது என்ற நிலைக்கு நான் வந்தேன். ஆகையினால கடைசியாக எங்கள் அம்மா சென்னையில் இருந்தாங்க.
அவங்கள பார்த்துட்டு ட்ரெயினில் விழுந்து சாவதற்காக இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு. எனக்கு அன்றைக்கு கடைசி நாள், என் வாழ்க்கையில் கடைசி நாள். 7:15 மணி கொச்சின் மெயில் போகுது. நான் மணியை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன். மணியை பார்த்தேன், என் தங்கச்சியை பார்த்தேன். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. என் தங்கச்சியை தான் கடைசி பார்க்குறேன், எங்கள் அம்மாவை கடைசியாக பார்க்குறேன். எப்படியோ என்னோட கண்ணீரெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் என் சூழ்நிலையை பார்த்தேன், மணியை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஐயா வந்தார். அவர் பேர் கோவிந்தசாமின்னு எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு. அப்போது எங்கள் அண்ணன் கோவிந்தசாமி பேசுகிறாங்க, 2 பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா அந்த ஐயா கேட்டார், தம்பி நீங்கள் பாம்பேலேருந்து வந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. நாங்கள் மீட்டிங் போகிற வரீங்களான்னு கேட்டார். மீட்டிங்கா? என்ன மீட்டிங் போகிறீங்க கேட்டேன். கிறிஸ்டியன் மீட்டிங் போகிறேன்னாரு. கிறிஸ்டியன் மீட்டிங்கா? யோ, உன் பேர் கோவிந்தசாமி, என் பேர் தாமஸ் ராஜ், நான் உன்னை கூப்பிடணும், நீ என்ன கூப்பிட? இது பெரிய கொடுமை. அவர் உடனே சொன்னாரு, தம்பி டாக்டர் வீட்டில் புள்ள பிறந்ததுனால அவன் டாக்டர் ஆக முடியாது, என்ஜினியர் வீட்டில் புள்ள பிறந்தா என்ஜினியர் ஆக முடியாது. அப்படின்னா அவன் டாக்டருக்கு படிக்கணும். எங்க அப்பா டாக்டர், நீங்க டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. அப்ப நான் சொன்னேன், அப்ப என்ன கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லலை. நீ கிறிஸ்தவன்னு சொல்றல்ல, உனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? என் பேர் கோவிந்தசாமி, எனக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்லுவேன். உனக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? 2 பேரும் பேசிக்கிட்டோம். இனி இவரை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுது. இப்போ நான் கேட்டேன், சரி எத்தனை மணி கூட்ட முடியும்னு கேட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு முடியும்னாரு. மணியை பார்த்தேன், ஓ இப்போ 7:15 ட்ரெயின் போயிடும். சரி 10:15க்கு பெங்களூர் மெயில் இருக்கு. சரி பார்த்துக்கலாம். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும் தீர்மானிச்சிட்டேன். சரி நீங்கள் போங்க, நான் வரேன். கோவிந்தசாமி பைபிள் எடுத்துட்டு வந்தார். நீங்கள் எல்லாம் பைபிள் எடுத்து வந்துருக்கிறீங்களா? நான் முதல் இந்த மாதிரி இந்த ஐயா உட்காந்துருக்காரு, முன் வரிசையில் தான் உட்கார்ந்தேன். அந்த ஆள் கூப்பிட்டு கொண்டு முன்ன வரிசையில் உட்காந்துட்டார். ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே முன்னால் தான் உட்கார்ந்தேன். இன்றைக்கு வரைக்கும் முன்னால் தான் உட்கார்ந்துருக்கேன். இடத்தையே மாத்தல. எல்லாரும் பைபிள் கொண்டாங்க, மற்றவங்களை என்ன கொண்டாங்களோ தெரியாது. நான் ஒருத்தன் 20 ஃபில்டர் சிகரெட் கொண்டு வந்தேன். 20 சிகரெட்டை மடியில் கட்டிட்டு என்னுடைய 21 வயதில் ஐஎம் ஏ செயின் ஸ்மோக்கர். எனக்கு அதுதாங்க சமாதானமாக இருந்துச்சு, அதுதான் எனக்கு இழைப்பாதலாக இருந்துச்சு. உன்னை வச்சு உன்னை எடுத்து போட்டால் அதுதான் எனக்கு சமாதானமாக இருந்துச்சு. சிகரெட்டு குடிக்கிற போட்டியில் நான் 1966ஆம் ஆண்டில் வின்னர். என்கிட்ட தோத்து போயிட்டான் சிகரெட்டு குடிக்கிறவன். உன் கூட கொடுத்தா செத்து போயிருமே அப்படின்னு ஓடிய போயிட்டான். 100 ரூபாய் கொடுத்து 66லயே 10 பரிசா 100 ரூபாய் சிகரெட் குடிக்கல பெற்றவன். 20 சிகரெட்டோட உட்கார்ந்துங்க. அந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு நேராக வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் உடைச்சார். என்னை கர்த்தர் நொறுக்கினார். நான் வெளியே போய் சொன்னேன், நான் இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவன், கொயரில் லீடர், என்னெல்லாமோ இருந்தவன். ஆனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட இயேசு வேற, இன்றைக்கு நான் கேள்விப்படுகிற இயேசு வேற. இந்த இயேசுதான் மெய்யான இயேசுவா இருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த சிகரெட்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும். நான் சொல்லுவேன், அந்த சிகரெட்டை கிழிச்சேன், தூக்கி தூர போட்டேன். என்ன மாதிரி அண்ணாச்சிங்க யாராவது வந்திருந்தா முதல்ல இப்பவே கிழிச்சு போட்டுரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த கிழிச்சு போட்டு வீட்டுக்கு போனேங்க. என் லைஃப்பில் அன்றைக்கு தாங்க நான் சமாதானமாக தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேங்க. என் வாழ்க்கையில் விவரம் அறிந்து 21 வயதில் என் சமாதானத்தை நான் பெற்றேன். கர்த்தர் என்னை ஒரு பெரிய பரிசுத்தமான இடத்துல நடத்தினார்.
அந்த மனுஷன் என்ன புடமிட்டு நடத்தினாரு, சிட்சித்து நடத்தினாரு, மிக கடுமையாக வசனத்தில் நடத்தினாரு, சமாதானத்தின் பாதையில் நடத்தினாரு. என்னுடைய 28வது வயதில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நான் இதே உங்களுடைய மதுரை பக்கத்தில் மணப்பாறையில் கர்த்தர் எனக்கு அருமையான மனைவியை கொடுத்து, நாங்கள் 2 பேரும் எந்த ஆவடியில் மூட்டை சுமந்தேனோ அதே ஆவடி கன்ற ஒழித்து கொண்டு வந்தார். கர்த்தர் என்னை எங்கேயுமே கொண்டு போகலங்க. என் எஜமான்களுக்கு முன்னால, என்னை வேலை வாங்கினவனுக்கு முன்னால, எனக்கு சாப்பாடு கொடுக்க முன்னால, அவங்க முன்னால என்ன ஒழித்து கொண்டு போனார். என்னுடைய சமாதானத்தை, நான் பெற்ற சமாதானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமாதானத்தை இந்த ஆவடியில் நான் பிரசங்கம் பண்ணினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேற எதையுமே பிரசங்கம் பண்ணலைங்க. சமாதானம் கர்த்தருடைய வசனத்தில் இருக்குங்கிறத, அந்த சமாதான வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதே ஆவடியில் 47 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேன். எங்கள் சபையை நாங்கள் 7 முறை இடித்து கட்டிட்டோம், கட்டிக்கிட்டே இருக்கிறோம். எங்க சபை பெருகிட்டே இருக்கு. எங்க சபையில் உள்ள விசுவாசிகளை காட்டிலும் உலகத்தின் பல பகுதிகளிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள். அவருடைய கண்ணீரின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவன் ஒன்றும் இல்லாமல் மரணத்து குறிக்கப்பட்ட எங்களை பெருக பண்ணினார். இதற்கு அடிப்படை எங்க தெரியுமா? பீஸ். நான் தாழ்மையாய் சொல்லுவேன், சீக்கிரமாக எங்கள் ஆவடியிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறோம். 4.5 வருஷமாக பெர்மிஷனுக்காக சிஎம்டிஏல அலைந்து கொண்டு கிடக்கிறோம். கலெக்டர் உத்தரவு கொடுத்தும் இன்னும் சிஎம்டிஏல இருந்து போன வாரம் தான் கையெழுத்தாகி, நான் நினைக்கிறேன் இந்த போன உடனே அதை வாங்குவேன் நினைக்கிறேன், ஆர்டரை வாங்குவேன் நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இந்த கண்டிப்பா நீங்க இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா கர்மேலுக்கு போகணும், வந்துட்டேன். இந்த கர்மேலுக்கு வந்ததுனால எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம். அதனுடைய எஸ்டிமேட் கொஞ்சம் இல்லை, 120 கோடி ரூபாய். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் செய்கிறோம். இந்த பெருக்கமெல்லாம் எங்க இருந்து தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்குள்ள வந்த சமாதானம். எங்க சபைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படியாவது மெட்ராஸ் பக்கம் போற பக்கம் வேணாம், ஒரு நாள் வந்து பாருங்க. அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் மொடா குடியனுங்க. குடியனுங்க இல்ல, மொடா குடியன். குடிச்சு 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 அவனுக்கு தாகம் தீராதனால காய்ச்சி குடிச்சான். கள்ளு வாங்கி வாங்கி குடிக்க முடியாதனால ராத்திரியே பனைமரத்தில் ஏறி பைப் வச்சு குடிச்சான். அவன்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரளா மாறி மேடைக்கு வந்தான். கர்த்தர் சமாதானம் கொடுத்தாரியா. சபை பெருகிச்சு, சபை பெருகிச்சு. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த சிவகாசியில் ஒவ்வொரு குடிகாரனுங்க தான் வரணும், டாஸ்மார்க் எவனும் போகக்கூடாது. உண்மையான எழுப்புதல் என்னன்னா, டாஸ்மார்க் சீக்கிரம் மூடணும், சினிமா கோட்டைகள் மூடணும், சார்புதார் சீரட்டு கம்பெனி எல்லாம் மூடணும். இதுதாங்க எழுப்புதல், இதுதான் எழுப்புதல். நீங்க ஜெபிச்சு பாருங்க, எல்லா டாஸ்மார்க் குடிகாரனுங்க வந்து நிற்பான். கர்த்தர் என்ன ரட்சித்தார், கர்த்தருக்கு சமாதானம் அருளினார். நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த அளவில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு என்ன செய்வீர்கள், பெருகுவீர்கள். நான் எப்போதுமே பிரதிஷ்டை பண்ண போனா, வீடு பிரதிஷ்டை பண்ண போனா, நான் முதல்ல வீட்டை பார்க்க மாட்டேன், பக்கத்தில் எவ்வளவு காலி மரம் இருக்குன்னு பார்ப்பேன். ஆனால் இங்கே பார்க்காம சீக்கிரம் கூட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் காலி மரம் இருக்கா இல்லையே தெரியல பாஸ்டர், பக்கத்தில் காலி மரம் இருக்கா, காலி இடம் நிறைய வச்சுங்க. ஆமா, ஏன்னா எவ்வளவு பெருகணும், 1000 மடங்கு. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உன்னை 1000 மடங்கு
அல்லேலூயா. சர்ச் மாத்திரம் இல்லைங்க, நீங்க பெருகணும், உங்க வீடு பெருகணும், கைத்தொழில் பெருகணும். சமாதான வீட்டுக்குள்ள வருமானால் நெக்ஸ்ட் என்னன்னா பெருக்கம். அப்ப பெருக்கம் உண்டாகணுமானா ஆண்டவரே என்ன பெருக பண்ணும், என்ன பெருக பண்ணும். ஜெபிக்கிறத காட்டிலும் என் புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் தாரும். எங்க குடும்பத்தில் என்ன தாரும்? 2 பேரும் வாயை மூடி, 2 பேரும் கையை கட்டி, 2 பேரும் மௌனமா இருந்து உங்க வீட்டை சமாதானமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீடு பெருகும். 2 பேரும் வாயை திறந்தீங்கன்னா உங்க வீடு இடியும். வருஷா வருஷம் வாக்கு தத்தமா பாஸ்டர் நீ பெருகுவாய் பெருகுவாய் பெருகுவாய்னா ஒண்ணு நடக்காது. நீ பெருகணும்னா உன் வாயை மூடணும். நீ பெருகணுமானா உன் கண்ணை மூடணும். உன் பெருகணுமானா உன் சிந்தையை மூடணும். நீ பெருகணுமானா உன் இச்சையை அடக்கணும். உன் பெருகணுமானா உன் கோபத்தை அடக்கணும். உன் வைராக்கியத்தை விடணும். பெருமையை அடக்கணும். இதையெல்லாம் அடக்கி வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா பெருக பண்ணுகிற தேவன் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் இங்க சொல்லணுமா இருக்க விளங்கல. பொதுவாக நான் பிரதிஷ்டை பண்ண போனா நான் என்ன சொல்றதுன்னா, இந்த கல், இந்த மரம், இந்த சிமெண்ட், இந்த கம்பி இதெல்லாம் பாஸ்டர் ஜோம் பண்ணி தான் வாங்கியிருப்பார், ஜோம் பண்ணி தான் கட்டியிருப்பார். இதுக்குங்க நாங்கள் மெட்ராஸில் ஜோம் பண்ண அபிஷேகம் வரப்போகுது. இந்த கம்பி மேலே அபிஷேகம் வரப்போகிறது இல்லை, இந்த மண்ணு மேலே அபிஷேகம் வரப்போகிறது இல்லை. பிரதிஷ்டை யார் பண்ணணும்னா பில்டிங் இல்லை, உட்கார்ந்துருக்கீங்களே நீங்க தான். நம்ம தாங்க பிரதிஷ்டை பண்ணணும். இந்த இடத்த எப்படி காத்துக்குவேன்? சமாதானம். என்னால இந்த சபைக்குள்ள பிரச்சனை வராது, என்னால இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. நாங்க எல்லாரும் ஒருமித்து இந்த ஊழியத்தை சமாதானமா காத்துக்குவோம் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பக்கத்தில் எண்ணெயை வாங்கி நாம அடுத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய வளர்ச்சியும் இதனுடைய பெருக்கமும் கர்த்தரிடத்தில் இல்லை, உங்ககிட்ட இருக்கு. ஆகையினால இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு மாத்திரம் சமாதானம் கொண்டு வராது. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உம்முடைய வேதத்தில், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? அப்ப சமாதானம் யாருக்கு இருக்குன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அடுத்தது அவன் எதில் விசுவாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. எங்கே வேதத்தை நேசிப்பார்களோ அங்க என்ன இருக்கு? சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். இந்த திருச்சபை எதை யோசிக்கணும் நேசிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், வசனத்தை வாசிக்கிறவங்க இல்லை, வசனத்தை நேசிக்கிறவங்க. பொதுவாக தமிழகத்தில் பாஸ்டர் ஜான்ராஜ் பற்றி நல்ல பேர் இருக்கு. நிறைய ஆத்தர் சின்ன கருகலான காத்தியம் பெருசா எழுதி முடிச்சிருவாரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு வேத பண்டிதர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க வசனத்தை கேட்குறீங்க. நீங்க வசனத்தை கேட்கிறவங்க இல்லை, நீங்க யாரா இருக்கணும்னா வசனத்தை நேசிக்கிறவங்க. நீங்க வசனத்தை நேசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மிகுந்த சமாதானமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசங்க. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த போது நான் அதை உட்கொண்டேன், என் ஆகாரத்தை பார்க்கிலும் நான் மிகுதியாய் அதை காத்து கொண்டேன் என்று பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. இதை என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை எப்படி செய்தாங்கன்னா சாப்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அப்படியா? அப்படி இருக்க மாதிரி தெரியல எனக்கு.
பசியும் வேணும், ருசியும் வேணும், சாப்பாட்டு மேலே விருப்பமும் வேணும். எங்கள் பிள்ளைங்க காலேஜ் முடிச்சு வருவாங்க, மம்மி என்ன குழம்பு, என்ன குழம்பு, பருப்பு. பருப்பா, எனக்கு பசிக்கல மம்மி, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பசி வரலையா? என்ன சாப்பாடுன்னா இன்னைக்கு மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டா போதும், துணி கூட மாற்ற மாட்டாளுங்க. அங்கே உட்காந்து லெக் பீஸ் என்ன, ரெக்க பீஸ் என்ன, அத்தனையும் முடிச்சு தான் போறாளுங்க. இப்ப சாப்பிட்றதுக்கு பசி வேணுமா? கருவாட்டு குழம்புனா வயிறு தானா விரியுது இல்ல, சாம்பார்னா அப்படி சுருங்கிருது இல்ல, எப்படி மீன் குழம்புன்னு அப்படியே விரியுது. அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ருசி முக்கியம் இல்லை, விருப்பம். அதனால தான் வேதத்தை வாசிக்கிறவங்க இல்லை, வேதத்தை நேசிக்கிறவங்க. நீங்க வேதத்தை நேசிப்பீங்கன்னா இந்த வேதத்தோடு நீங்க என்ன செய்வீங்கன்னா நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நீங்க எவ்வளவு வேதத்தை வாசிப்பீங்கன்னா நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு வாசிப்பீங்க. சிலர் கேட்பாங்க, பாஸ் எத்தனை முறை வாசிக்கணும்? நீ எவ்வளவு நேசிக்கிற அவ்வளவு வாசி, நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு வாசி. சில வருஷத்துக்கு முன்னால நான் எங்க ஆவடியிலேருந்து சென்னைக்கு போனேங்க. சென்னைக்கு போனா பெரிய ஒரு போர்டு வச்சிருந்தான், இதை விட பெரிய போர்டு, எல்லாரும் வாசிக்கிற மாதிரி. ராத்திரி 10 மணிக்கு மேல ஏர்டெல்லுடைய சிம் கார்டு நீங்க வாங்கினீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு மேல காலையில 6 மணி வரைக்கும் ஃப்ரீ, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ. அப்போ நான் என் கூட உட்கார்ந்த சொன்னேன், நம்மளை வந்து என்ன முட்டாளாக்குறான் பார்த்தீங்களா? 10 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன நேரம்? தூங்குற நேரம். தூங்குற என்ன கொடுக்குறான்? ஃப்ரீ, ஃப்ரீ ஆஃபர். தூங்குற நேரம் ஃப்ரீ ஆஃபர். இப்போ நமக்கு நேரம் வந்துடுச்சு. அப்போல்லாம் நான் வாசிக்கிறேன், அது எஸ்டடி புக் பண்ணி செய்ய வேண்டிய கால். நான் அந்த போட்டிருந்த நேரம் நான் சிரிச்சுட்டே போயிட்டேன். கரெக்டாக சொன்ன டேட் வந்துச்சு. நான் அடிக்கடி என் மகன் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுறது, அது நைட் தானே ஃபோன் பண்ணோம். நைட் ஃபோன் பண்ணா ஆல் ரூட் ஆர் பிஸி, ஆல் ரூட் ஆர் பிஸி. ஆனால் 10 மணிக்கு மேலே ராத்திரி 2 மணிக்கு பண்ணா ஆல் ரூட் ஆர் பிஸி, ஆல் ரூட் ஆர் பிஸி. ஃபோனே கிடைக்கிறது இல்லை. அப்போ எங்கள் ஆஃபீஸில் எங்கள் சபையில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார். என்ன பிரதர், நீங்கள் என்ன 10 மணிக்கு மேலே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டே ஆஃப் பண்ணிடுறீங்களா? என் பிரதர் எல்லாரும் தூங்குற நேரம் ஆல் ரூட் ஆர் பிஸி பிஸி பொம்பளை சொல்லிகிட்டே இருக்கிறா. எங்க உண்மையாகவே பிஸியா? அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார், பாஸ்டர் அதுதான் உண்மை, ஆல் ரூட் ஆர் பிஸி, அதுதான் உண்மை பாஸ்டர். எல்லாம் ராத்திரி தான் பேசு. என்ன பிரதர், காலையில் 10லேருந்து 6 வரைக்கும் பிஸி? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நீங்கள் 10 வரையில் 6 மணி தூங்குறீங்க, உங்கள் பிள்ளைங்க தூங்குறதே இல்லை. யாரு தூங்குறது இல்லை? காலேஜ் ஸ்டூடெண்ட் தூங்குறதே இல்லை. அவங்க தனி அறையில் உட்காந்து ஃபோனை எடுத்தாங்கன்னா ஆல் ரூட் ஆர் பிஸி, பட் அவங்க ரூட் மட்டும் பிஸியே இல்லை. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஒருத்தரை பேசணும்னா மேட்ரு தேவையில்லை, லவ் இருந்தால் போதும். 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எப்படிடா பேசணும் அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா தெரியாது, லவ்வரை போய் கேட்டு பாருங்க. அவ சொல்லுவா, என்னடி பேசுறீங்க 10ல இருந்து 6 வரைக்கும், என்ன பேசுறீங்க? பேசணும், நோ மேட்டர். இன்னைக்கு விசுவாசி கேட்கிறாங்க, ஒரு அதிகாரம் வாசித்தா போதும் பாஸ்டர், 1 மணி நேரமா? ஐயோ பாபரே, 1 மணி நேரம் என்ன பாஸ்டர் ஜெபம் பண்றது? நான் சொல்லுவேன், நீங்க சொல்றீங்களே ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், இந்த கோமாளி பேசலாம் போடாத. நீ உண்மையா நேசிச்சா உனக்கு முழிச்சிருக்க தெரியும், உனக்கு பேச தெரியும், உனக்கு நேரம் செலவு பண்ண தெரியும். இன்னைக்கு வேதத்தோடு நீ ஏன் நேசிக்க முடியலைன்னா, உன் நேரத்தை செலவு பண்ண முடியலைன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை பிரசங்கம் பண்றாங்க, பட் வேதத்தை நேசிக்கிறது இல்லை.
நான் என்னுடைய சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு முறையை நான் சொல்லி கொடுத்தேன். நான் வாசிக்கிற முறையை நான் சொல்லி கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த வேதத்தை நான் சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் வெளியில இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா யாருன்னா ஒரு பிராமண லேடியாம். அந்த அம்மா வாலிப நாளில் இயேசுவை அறிஞ்சாங்க. ஆனால் சந்தர்ப்பத்தினால ஒரு பிராமணனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால கோயிலுக்கு போக முடியாது. அவர் பெரிய ஆபீசர். அவர் வேலைக்கு போன பிறகு இந்த அம்மா 3வது வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க. அந்த வீட்டில் போய் பைபிளை எடுத்துட்டு அவர் வர்றதுக்குள்ள வாசித்து ஜெபம் பண்ணி அவர் வர்றதுக்குள்ள பைபிளை கொடுத்துருவாங்களாம். அவங்க சொன்னது நவம்பர் மாதம். கேட்டேன், எவ்வளோ பேசுறீங்க? பாஸ்டர் 5 முறை முடிச்சு 6வது முறை வாசிக்க போகிறேன். யாரு விசுவாசி? நீங்கள் சொல்லுங்க. நம்மளை நியாயந்துக்க போகிறது தேவதூதர்களா இந்த பிராமினா? கோயிலுக்கே வர முடியாத ஒரு பிராமின் 5 முறை பைபிள் வாசிக்கிறார். நான் ஊழியக்காரர்களை பார்த்து கேட்டேன், எத்தனை முறை வாசிக்கிறீங்க? வேதத்தோடு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை? ஊழியத்தில் ஏன் சமாதானம் இல்லை? வீட்டில் ஏன் சமாதானம் இல்லை? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நேசி பாருங்க ஐயா. இந்த வேதத்தோடு நேரத்தை செலவு பண்ணி பாருங்க ஐயா. மணிக்கணக்கா செலவு பண்ணி பாருங்க ஐயா. நீங்க இந்த வேதத்தை நேசிக்க 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 நான் சொல்லுவேன், நீங்கள் யோவான் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருந்தது, அந்த வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அந்த அந்த அதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த என்ன இருக்கு? ஜீவன். இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவி. இந்த என்ன இருக்குன்னா ஒளி. இது எல்லாம் எங்க இருக்கு? இந்த வசனத்துக்குள்ள. இந்த வசனத்தை நீங்க சாப்பிட 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 நீங்க யாரா மாறிடுவீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவி வந்துடும், உங்களுக்குள்ள ஜீவன் வந்துடும், உங்களுக்குள்ள பலன் வந்துடும், உங்களுக்குள்ள சமாதானம் வந்துடும், உங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம் வந்துடும், எல்லாம் வந்துடும். சமாதானம் வேணும், மந்திரம் போட்டா வராது. சமாதானம் வேணும்னா இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இதை நீங்க எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் பிரகாசிக்கிறவர்களா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பலவீனம் ஆச்சு வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போன டாக்டர் சொல்றாரு, பிளட் டெஸ்ட் பண்ணுமான்னு சொல்றாரு. சரி, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் அயன் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிளட் ரிப்போர்ட் சொல்லுது அயன் ரிப்போர்ட் கம்மியா இருக்கு. சரி, இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன சொல்வாரு? அயன் கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கம்மியா இருக்கு. என்ன செய்யலாம்? அந்த இரும்பு கடையில் போய் ஒரு 100 கிராம் இரும்பு வாங்கிட்டு வந்து நல்ல பொடிய நசுக்கி, காலையில் ஒரு ஸ்பூனு, மத்தியானம் ஒரு ஸ்பூனு, ராத்திரி ஒரு ஸ்பூனு நல்லா குடிச்சு சூடா பாலை குடி. என்ன வந்துடும்? அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏமா, வீட்டில் போய் நல்ல முருங்கைக்கீரை சாப்பிடு, நல்ல கீரை சாப்பிடுமா. என்ன வந்துடும்? எங்க கீரைக்கு இரும்புக்கு என்னங்க சம்பந்தம்? கீரை சாப்பிட்டா இரும்பு வருமா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலையா? நான் விசுவாசிக்கிறேன். என் உடம்பு 75 வயசுல இருமால் வச்சுக்க. கீரை பண்ண வேலை. டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க. டெய்லி கீரை சாப்பிட்டா ஹெல்த்தியா இருப்பேன் டாக்டர் சொன்னார். நானும் டெய்லி அவர் நம்பி சாப்பிட்டு இருக்கேன். விசுவாசத்தோடு கீரை சாப்பிட்டு இருக்கேன். முதல்ல விசுவாசம் தேவை. பாருங்க, கீரை தான் சாப்பிட்டேன், அது என்னமாச்சுன்னா இரும்பா மாறிச்சு. கீரை தான் சாப்பிட்டேன், அது என்னெல்லாமோ உடம்ப வேற மாதிரி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி நீங்க வசனத்தை சாப்பிட சாப்பிட, இதை நீங்க சாப்பிட சாப்பிட
இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, இந்த வசனத்துக்குள்ள ஒளி இருக்கு. நீங்க சாப்பிட சாப்பிட அந்த வசனத்திலிருந்து என்னத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒளியை எடுத்துக்கணும், ஜீவனை எடுத்துக்கணும், ஆவியை எடுத்துக்கணும், சுபாவங்களை எடுத்துக்கணும். இது எப்போன்னா சாப்பிட்டா. கீரையில இரும்பு இருக்குன்னு விசுவாசத்தா கீரை வராது, விசுவாசத்தா சாப்பிடணும். இன்றைக்கு இந்த பிரதிஷ்ட நாள்ல நீங்க விசுவாசிங்க ஆண்டவரே. அதனால தான் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களை கேட்டாங்க. கேட்கறது எப்ப கேட்டிருப்பாங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்துறாரு, ஒரு பிரசங்கம் பண்ணினாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு நாள்தோறும் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இப்ப என்ன நடந்தது தெரியுமா? எல்லாருடைய புத்தியும் மாறிடுச்சு, நல்ல குணசாலிகளா மாறிட்டீங்க பாருங்க. அதான் சொல்லுது, குணசாலிகள் கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற. நீங்க எல்லாம் விலையேற பெற்ற விசுவாசிகளா இந்த கர்மேல் சபையில இருக்கணும்னா, விலையேற பெற்றவளை நம்ம மாற்றணும்னா நம்ம கோணம் மாறணும். கோணம் மாறுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை தியானிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்டாங்க, நாள்தோறும் என்ன செய்தாங்க? அப்போ அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னா, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை காணணும்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பேன். அப்படி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவதாக, முதலாவது நீங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணணும். ரெண்டாவது வேதத்தை நேசிக்கணும். கடைசி அவன் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு, நேரம் கடந்துடுச்சு, இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். உங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, உங்கள் எல்லாரும் ஓச்சு மயக்கத்தில் இருக்குன்னாரு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அதில் உங்கள் ஓச்சு மயக்கம் தெளிகிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. முதல்ல பாவத்தை விட்டு தேவன்ட மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க நேசிங்க. மூணாவது, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு விசுவாசி எதை குறித்து கவலைப்பட மாட்டான். என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான. ஆனால் இந்த ஜபத்துக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜபம் பலனுள்ளதாய் வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். பொதுவாக நம்ம சபைகளில் என்ன சொல்லி பழகிட்டோம்னா, பெந்தகோஸ்தே ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயம், எல்லா ஆலயத்திலையும் நம்ம ஆராதனை ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே ஆண்டவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் தேவன் இங்கே இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிலாம் இல்லை, நான் சொல்றேங்க, அப்படி சொல்றாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, உஷார கை தட்டுறீங்க. அப்படி பாஸ் சொல்றாரு, நீங்க நம்பி கை தட்டுறீங்க. ஆனா கூடி வர்ற இடத்துல ஆண்டு இருக்க மாட்டார். நல்லா கவனிங்க. தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு. குடியிருக்கிற இடம், கூடி வருகிற இடம், கூடி இருக்கிற இடம். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கூடி வந்தீங்க. பாஸ்டர் என்னாத்துமா சொன்ன உடனே எங்க போயிருவீங்க? குடியிருப்புக்கு போயிருவீங்க. இங்க யாரும் இருக்க முடியாது, பாஸ்டர் கொடுக்க மாட்டாரு. நீங்க காசு கொடுத்த இங்க உட்கார்ந்துப்பா. நான் 2 லட்சம் காணி கொடுத்தேன், இடத்த காலி பண்ணி போகலாது. எல்லாத்துமா சொன்ன உடனே என்ன செய்யணும்? எங்க போறீங்க? அங்கே இருக்க மாட்டாரு. 2 பேர் கூடி இருக்கிற இடம்.
கூடி இருக்கணுமா? குடி இருக்கிறதுக்கு 2 உடம்பு வேணும், கூடி இருக்கிறதுக்கு 2 மனம் வேணும். 2 பேர் ஒருமனப்பட்டால், அப்போ பாருங்க, 2 பேர் புருஷ மனைவி இருக்கிறீங்க. இந்த ஒரு மனம் எங்கே ஆரம்பிக்கணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும். நீங்கள் ஹஸ்பண்ட் ஜெபத்துக்கு வல்லமை 2000 பேர் கூட வேண்டியது இல்லைங்க, 2 லட்சம் பேர் கூட வேண்டியதில்லை. 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண உண்மை. இந்த ஒரு மனதை எங்கே ஆரம்பிங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆரம்பிங்க. ஒரு நாள் எங்கள் சபையில் நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தேன். மேலே பால்கனி, இந்த மாதிரி கீழே திரள் கூட்டமான மக்கள், பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் உட்காந்துருக்காங்க. நல்ல ஒர்ஷிப் நடந்துகிட்டு இருந்துச்சு. பின்னால் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒர்ஷிப்பை நிறுத்துன்னு. நான் திரும்பி பார்த்தேன், பின்னால் யாரும் இல்லை, நான் தான் சீஃப் அங்கே, என் பின்னால் யாருமே உட்காந்துருக்கல. ஆனால் சத்தம் கேட்குது, நிறுத்து, ஒர்ஷிப்பை நிறுத்துன்னு. எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் திரும்ப பின்னால் பார்த்தேன், யாருமே இல்லை. 3வது முறையாக ஒர்ஷிப்பை நிறுத்துன்னு நான் பயந்து போய் நிறுத்திட்டேன். கிளியர் வாய்ஸ், உன் ஜனங்களெல்லாம் எழும்பி நிற்க வை. இன்றைக்கு எப்படி ஆராதனை நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, புருஷனும் மனைவியும் கைகோத்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம வொர்ஷிப் லீடர்லாம் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் உள்ள கையப்படி, வலது பக்கம் கையப்படி, இடது பக்கம் கையப்படி வொர்ஷிப் பண்ணு. அதுவும் பார்த்தான் பிடிக்கிறீங்க யார் நிற்கிறான்னு. எனக்கு ரொம்ப அரண்டு போயிட்டேன் நான். ஆண்டவரே, நாங்கள் இத்தனை காலம் புருஷன் வேற மனைவி வேற வச்சுட்டோம், இப்போ போய் சபை நடுவில் புருஷன் மனைவி கையப்படி அப்படின்னு ஆண்டவர் விடவே இல்லை. இன்றைக்கு நீ ஆராதனை நடத்தணும். நான் ரொம்ப பயந்து போய் என் சபையில் முதல் முறையும் அதான், கடைசி முறையும் அதான், அதுக்கப்புறம் நடத்தலை, அன்றைக்கு நடத்தினேங்க. இப்போ சொன்னேன், கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில் கிரியேட் செய்யணுமாண்ணா, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமாண்ணா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கையை பிடிச்சி கர்த்தரை ஆராதிக்கணும். மேலே இருந்தீங்கன்னா சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு பாரு, கீழே இருந்தால் கீழே இறங்கி வா. உங்கள் வீட்டுக்காரர் மேலே இருந்தாலும் நீ மேலே போ. எங்க இருக்கார தேடி பிடி, கையை பிடிச்சு கர்த்தரை ஆராதிக்கணும். நான் நினைச்சேன் ரொம்ப ஸ்பீடா நடக்குங்க. ஆனால் அப்படியே ராஜ நடனம் தான். அப்படியே வந்துட்டு பக்கத்து நின்றுட்டு புருஷன் மனைவி முகத்தை பார்க்குறான், இவன் புருஷன் முகத்தை பார்க்க. நான் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். ஏயா, உன் பக்கத்து இருக்கிற உன் சொந்த பொண்டாட்டி கையை பிடியா, இதுக்கு என்ன யோசிக்கிற? யார் கையை பிடிக்க சொன்னேன்? ஊரா விட்டு மனைவி பிடிக்க சொன்னேன்? உன் மனைவி கையை பிடியா. நான் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்றேன், நான் வாக்கு மூலம் வாங்கி மாமனாரை கூப்பிட்டு கையை பிடிக்க சொன்னா அவர் வர்றக்குள்ள எட்டி பிடிச்சாலும் எத்தனை பேரு? எங்க கல்யாணத்துக்கு அவ்வளவு ஸ்பீடா பிடிச்சாலு இப்ப 20 இயர்ஸ் இப்ப கையை பிடிக்க முடியல. நீங்க நல்லவங்க, நான் மெட்ராஸ் சொல்றேன், உண்மையா சொல்லுங்க அண்ணாச்சிமார், தப்பா விளைவிக்காதீங்க. எத்தனை பேர் மனச்சாட்சியோடு உங்க மனைவியினுடைய கையை பிடிச்சு நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்க மனச்சாட்சியில் எத்தனை பேர் கரெக்டா இருக்கிறீங்க? சிஸ்டர், நீங்க எத்தனை பேர் உன் புருஷன் கையை பிடிச்சு 2 பேரும் ஒரு மனமா ஜெபிக்கிறதுக்கு எத்தனை வீடு ரெடியா இருக்கிறீங்க? சும்மா நம்மெல்லாம் மாயாஜாலம் காட்டக்கூடாது. சும்மா வாக்குத்தத்தை நிறைவேற்றிடுவாரு, கர்த்தர் ஆசீர்வாதத்தை. 2 பேர் ஒரு வீட்டிலே ஒரு மனப்படுவீர்கள் ஆனால் உங்க வீடு எப்படி இருக்கும்? ஜெபத்தை கேட்கிற வீடா இருக்குங்க. ஜெபத்துக்கு பதில் வரும், ஜெபத்துக்கு பதில் வரும். இன்றைக்கு நான் சர்ச்சு டெடிகேஷனை பண்ணுறதுக்கு முன்னால், ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால் நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மனச்சாட்சியில் கை வைத்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரிப்படுத்தணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரிப்படுத்தணும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம், கர்த்தர் எப்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இடைபடுகிறார் என்பதை அனுபவத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் கையில் நான் பிராக்டிஸ் பண்ணேன். என்னை வளர்த்தாரு. என்னை ஆவடி சபையில் கிளை சபையில் கொண்டு விட்டார். தலைமை சபை கிளை சபைக்கு 25 கிலோமீட்டர் இருக்கு.
ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, எவ்ரி மண்டே அவருக்கு முன்ன போய் நிக்கணும், அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், அவரோடு நேரத்தை செலவு பண்ணணும். எவ்ரி மண்டே அவருக்கு முன்ன போய் நிக்கணும். எவ்ரி மண்டே போய்கிட்டே இருந்தேன். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு 47 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி. இது வரைக்கும் என் மனைவி கிட்ட சொல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. எங்கே போகிறேன், யார்கிட்ட போகிறேன், எப்போ வருவேன் சொல்லாமல் என் வீட்டை விட்டு நான் வெளியே போனதே இது வரைக்கும் இல்லை. அதே விதமாக சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு பாஸ்டர் வீட்டில் ரொம்ப வேலை வச்சிருக்காரு, பயங்கர வேலை இருக்கு, இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ சாப்பிட்டுருமா நீ சொல்லிட்டு போயிட்டேன். 2:30 மணி ஆச்சுங்க, வேலை முடியலை. வேலை முடிஞ்சு வரும்போது 2:30 மணி, சரியான பசி. இப்போ பார்த்தேன், இனி கடைக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. அவன் ஏன் தோசை தராங்க, இட்லி தர வேணுமா, நேரம் எங்கே போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம், சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். அப்போது எனக்கு பெரிய பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் வாகனத்தை ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது 4 மணி இருக்கும். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என் வீட்டு வாசல்ல 4 பேர் உட்கார்ந்துருக்கான். பாஸ்டர் இன்றைக்கு பார்த்துட்டு தான் போகணும். எனக்கு பசி, வயிறு எரியுது. இனி 4 பேரை விட்டுட்டு போனா அப்புறம் பாஸ்டர் பாடு கஞ்சி கலந்து போயிடுமே, நம்ம விசுவாசியில் இருந்தால் பேசுவாங்க. சரி, சேரை இழுத்து போட்டு 4 பேர்கிட்ட பேசினேன். என் ஒய்ஃப் வந்து வாசலில் உட்காந்தாங்க. எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதிலெல்லாம் கை காட்டினேன். ரொம்ப பசிக்குது, எங்க பறவை என்னெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் கையை கால ஆட்டி பார்த்தேன். ஆசேவே இல்லை, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டாலே ஆட்டே உட்காந்து. ஒரு நாள் அப்படி உட்கார மாட்டாங்க. வந்த உடனே என்னை கவனிக்கிறவங்க அன்றைக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 1 hour ஆச்சு. இதை தீர்த்து முடிச்சோம் பண்ண பாருங்க, என் மனைவி எழும்பி உள்ள போனாங்க. என்னத்து அவன் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறேன், அடுத்த 3 பேர் நிற்கிறான். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, பசிக்கு என்ன பண்றது. இது பாஸ்டர் மாறு வேதனைங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படுற பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வச்சிருக்கிற காரையும் நாங்கள் வச்சிருக்க வீட்டையும் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நாங்கள் டெய்லி சாவுறது உங்களுக்கு தெரியாது. 5 மணிக்கு அவன் ஜோம் பண்ணி அடுத்த 3 உட்காந்துருக்கான். என் ஒய்ஃப் உள்ளனே நெட்டி பார்த்தாங்க. 3 பேர் வந்திருக்காங்களா, திரும்ப வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 மணிக்கு அங்கே உட்கார்ந்தேன். 4 பேர் போனான், 3 பேர் வந்தான், 3 பேர் போனான், 5 பேர் வந்தான். எனக்கு வச்சாங்க சத்துரு அன்றைக்கு சரியான செக்கு. சாத்தான் வச்சாங்க அன்றைக்கு செக்கு. 8:15 மணிக்கு முடிஞ்சதுங்க. பாசியெல்லாம் அடங்கி போச்சு. எனக்கும் காஃபி வரல, வந்தவருக்கும் காஃபி வரல, ஒருத்தர் காஃபி வரல. என்னுடைய மனைவி ரொம்ப மற்றவங்களை வரவேற்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கும் புரியல. என்னடா இன்றைக்கு இந்த அம்மா இப்படி நடந்துக்குது, நமக்கு சாத்தான் சோதிக்கிறானா நினச்சிட்டு ஒன்றும் பேசலை. 8 மணிக்குள்ள பசி அடங்கி ஓஞ்சுது. உள்ளே போனேன், கோவமாக தான் போனேன். ஏன் பொய் சொல்லணும், கோவமாக தான் போனேன். 8 மணி ஆச்சு. மத்தியானம் சாப்பிட்ல கையை காலம் ஆட்டி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. எனக்கும் கிடைக்கல, மற்றவங்களும் கிடைக்கல. ராத்திரி சாப்பாடு ஆச்சான்னு கேட்டேன். ஆச்சு, ரசமும் துவையலும். ஆனால் இதுவரைக்கும் சத்தியமாக ரசமோ துவையலோ கஞ்சியோ உப்பு இருக்கான்னு நான் கேட்டதில்லை, ருசி பார்த்ததே இல்லை. பசிக்குதா, சாப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த கஞ்சிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த துவையலுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனையோ வீட்டில் துவையல் இல்லாமல் இருக்கான், எத்தனையோ வீட்டில் கஞ்சி இல்லாமல் இருக்கான். கர்த்தர் எனக்கு அதையாவது கொடுத்தாரு, நன்றி சொன்னேன். ஃபுல்லாக சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்காரன் 4 மணிக்கு டெய்லி வந்துருவான். அன்றைக்கு பால்காரன் வரல. இவங்க நான் வருவேன்னு ஒரு கப்பு காஃபியை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க எழும்புற உடனே உள்ள போய் காஃபியை சூடு பண்றாங்க. எட்டி பார்த்தா அடுத்த 3 இருக்கு. ஒன்னை எப்படி 4 ஆக்குறது? இது அக்க உள்ள போர். எனக்கு வயிற்றுல போரு, அவங்களுக்கு மண்டையில போரு. 2 பேரும் போற சந்திக்கிறோம்.
4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காப்பியை சூடாக்கி 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 காப்பியை இது அங்கே நடந்தது. ஆனா எனக்கு என்ன, காஃபி கிடைக்கல, காஃபி கிடைக்கல, என்ன கவனிக்கல, என்ன விசாரிக்கல. இது நமக்கு ஆம்பளைங்க எப்படி நமக்கு ஒரு வீராப்பு தானே இல்லை, நம்மளாம் ஆம்பளைங்க இல்லை, நமக்கு அப்படி வேணும். என் பாட்ட படுத்துட்டேங்க, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ பிடிச்சிருந்துச்சு. பைபிள் என்ன அழகாக இருக்கான் பாருங்க. டயர்டாக தூங்கிட்டாங்க. ஒரு 9:30-10 மணி இருக்குங்க. அவசர அவசரமா வந்து ஒய்ஃப் எழுப்புனாங்க. ஏங்க மத்தியானம் கூட சாப்பிடலன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் தான் இருக்கு, இந்த ரசம் சாப்பிட்டு படுத்த காலில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க எழும்பி இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க. அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்போம். ஆனா எனக்கு என்ன இருக்கு, காப்பி தரல, காப்பி தரல, காப்பி தரல. இந்த பால் கூட எனக்கு கசப்பா இருந்த கான்னு கேட்டீங்கன்னா காப்பி தரல, காஃபி தரல. உள்ளத்தில் வருத்தம். நான் பார்த்து கண்ணை அப்படி நல்ல தூக்கம் திறந்துட்டு சொன்னேன், 4 மணிக்கு வந்தான் மனுஷன், ஒரு கப்பு காஃபி கொடுக்க எனக்கு வக்கில்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து பால் கொடுக்குற, உன் பாலை நீயே குடிச்சிட்டு படுப்போம். நான் வேற கெட்ட வார்த்தை சொல்லலைங்க. இது வரைக்கும் என் ஒய்ஃபை அடித்ததில்லை, இது வரைக்கும் என் ஒய்ஃபை கெட்ட வார்த்தை சொன்னதில்லை, வாடின்னு கூட சொன்னதில்லை. 47 வருஷத்தில் என் ஒய்ஃபை வாடின்னு கூட சொன்னதில்லை, என் ஒய்ஃபை நான் அடித்தது இல்லை, கை வச்சதே இல்லை. இவ்வளோ தாங்க சொன்னேன். தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். கரெக்டாக 12 o'clock, ஷார்ப்பாக 12 o'clock ஒரு பிள்ளை வந்து அப்படியே தடவுது. என்ன, ஒரு குழந்தை வந்து தடவுது. நம்ம வீட்டில் இப்படி சின்ன குழந்தை இல்லையே, யார் தடவுறது? ஆனால் நல்லா தடவுது. அந்த தூக்கத்தில் கண்ணை முழிச்சம் பாருங்க, ஒரு கிளியர் வாய்ஸ், தாமஸ் மகனே சமாதானமா தூங்குறியாப்பா? நான் தூங்குறேன். நான் எப்படி தூங்கலை? சமாதானமா தூங்கல, தூங்குறேங்க, சமாதானமா தூங்கலை. அதில் அடிச்சு எழும்புனேன். என் மனைவி தூரத்தில் படுத்திருந்தாங்க, நான் எழும்புனேன். அந்த 12 மணிக்கு என் மனைவியை நான் எழுப்பி, எஸ்கியூஸ் மீம்மா, மன்னிச்சுக்க, நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்க, நான் உன்னை கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. எனக்கு 4 மணிக்கு நான் பசியோடு வந்தேன், நீ என்னை அலட்சியம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் அந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், எஸ்கியூஸ் மீ. அவங்க அழுதாங்க. நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன், ஒரு காஃபிக்காக போய் இந்த மாதிரி பேசிட்டீங்களே, கொஞ்சமாக யோசித்தீங்களா? அவங்க என் குற்றத்தை உணர்த்தினாங்க, நான் மன்னிப்பு கேட்டேன். 12 மணிக்கு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக தூங்கணும். இந்த 47 வருஷம் சமாதானமாக தூங்குறேன். நீங்கள் எப்படி தூங்குறீங்க? அதனால தான் இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்காரனா நான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுவேன், சபை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்க நீங்கள் முதலாவது குடும்பத்தை சரி பண்ணுங்க. நான் ஒரு சபையில் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் சாப்பிட போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இங்கே செய்ய பாஸ்ட் அனுமதிப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் அந்த முடிவில் என்ன சொன்னேன்னா, ஒரு பிளேட்டில் சாப்பாடு வாங்குங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. புருஷன் மனைவி என்ன செய்யுங்க, ஒன்றா சாப்பிடு. இப்போவே நீங்கள் முடிக்கிறீங்க, என்னடா பாவி எங்கேயோ கூட்ட போடுறோம். நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வருத்தங்களை நீக்கி பாருங்கள். உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுதா இல்லையா பாருங்கள். எத்தனையோ வருஷம் கேட்கப்படாத ஜெபம் இன்றைக்கு பதிலை கொண்டு வரும். இந்த கர்மேல் சபையினுடைய பிரதிஷ்டை ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணணும். என்னுடைய பாவங்களை விட்டு விலகி, என் வேதத்தை நேசித்து, பகைகளை மறந்து எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனதை நான் கொண்டு வருவேன். 1000 மடங்கு கர்த்தரனை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இந்த முதிர் வயதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து எனக்கு கடமைக்கு தீர்த்துட்டு போயிடலாம். எனக்கு 1 hour தான் கொடுத்தாங்க,
இப்போ உங்கள் வாட்ச் தொங்குதலுக்கு ஏன் வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஆனால் நான் இத்தனை பிரயாசப்பட்டு வந்ததுக்கு நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் 4 பேர் சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் வந்து பேசுனீங்கல்ல, எங்கள் கணவன் மனைவி சரியாகி கர்த்தர் எங்கள் வீட்டை ஆசீர்வதிச்சார். உங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரதர் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ தனி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டா ஊழியர்களாகிய நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்க ஆசீர்வாதமா இருந்தா இந்த சபை உலகமெல்லாம் பரவி போவதற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை வேறு எங்க இருக்குன்னா உன் தனி மனிதன்கிட்ட இருக்கு. நீ ஒரு ஆள் தவறு செய்தியன்னா the whole congregation will affected. இன்றைக்கு தீர்மானிங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.